அண்மை செய்தி. உதகையில் கார் கவிழ்ந்து விபத்து நேரிட்டிருக்கக்கூடிய செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. இதில் ஒருவர் பலியான சோக சம்பவமும் கூட. படுகாயங்களுடன் மீட்கப்பட்டவர்களுக்கு உதகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. தற்போதைய செய்தி விபத்து தொடர்பானது. உதகையில் கார் கவிழ்ந்து விபத்து, இதில் ஒருவர் பலி. நீலகிரி மாவட்டம் உதகையில் சுற்றுலாவுக்கு வந்த கார் 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. இதில் ஒருவர் பரிதாபமாக பலியானார். கர்நாடக மாநிலத்தில் இருந்து உதகைக்கு சுற்றுலா வந்த வாகனம் லாரி மீது மோதி இந்த விபத்து நேரிட்டது. இதுகுறித்து நமது குமுதம் செய்தியாளர் அன்பழகன் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். உதகையில் கார் கவிழ்ந்து விபத்து, ஒருவர் பலி என்ற அதிர்ச்சி செய்தி வந்திருக்கிறது. அன்பழகன், உங்கள் தகவல்களை தரலாம். கூடுதல் தகவல்கள் உங்களுக்கான நேரம். வணக்கம் மோகன்ராஜ். நீலகிரி மாவட்டம் உதகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே லாரி மீது கார் மோதி 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கர்நாடக மாநிலத்தில் இருந்து உதகைக்கு சுற்றுலா வந்த வாகனம் உதகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே வந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கார் லாரி மீது மோதி சாலையோரம் உள்ள சுமார் 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் காரில் பயணித்த மோனிகா தாஸ் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். குழந்தை உட்பட 4 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு உதகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து உதகை புதுமந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சாலையில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதால் உதகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சாலையில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கார் மற்றும் லாரி மோதி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மோகன்ராஜ். அண்மை செய்தி தொடர்பான தகவல்களுக்கு நன்றி அன்பழகன்.